அந்த கிராமம் மழையின் வாசனையை மறந்திருந்தது. நிலம் வறண்டு அமைதியாக இருந்தது. சுட்டெரிக்கும் வானத்தின் கீழ் சிதந்த ஒரு பழைய கோயில் தனித்து நின்றது. ஐயோ, களைப்பாக இருக்கிறது. ஓய்வெடுங்கள் தாத்தா. நன்றி பிள்ளை. தம்பி, இங்கே குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? இங்கு தண்ணீரும் இல்ல தாத்தா, உணவும் இல்ல. இது ஒரு வண்ட பூமி. கவலைப்படாதே தம்பி, இந்த கிராமத்தை மீண்டும் பசுமையாக்கலாம். எப்படி தாத்தா? இந்த மரவிதைகளை நட்டால் மரங்கள் வளரும், மழை வரும், நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும், இந்த கிராமம் மீண்டும் உயிர் பெறும். நம்பிக்கை சில சமயங்களில் அமைதியாக வந்து சேரும். அமைதியாகவா? சின்னஞ்சிறு கைகள் வறண்ட மண்ணில் விதைகளை நட்டன. கிராமம் மீண்டும் மெல்ல இயங்கத் தொடங்கியது. அமைதியான வானத்தின் கீழ் கிராமம் காத்திருந்தது. இறுதியாக சிறிய பச்சை இலைகள் தோன்றின. ஒரு மாலை பொழுதில் வானம் இருண்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மழை கிராமத்தை தொட்டது. பூமி மெல்ல மீண்டும் சுவாசித்தது. வயல்வெளிகள் மெதுவாக மீண்டும் பசுமையாயின. பழைய கிணறுகளின் நீர் நிரம்பியது. கிராமம் உயிரோட்டம் பெற்றது. ஐயா, இந்த மரங்களா உலரதானே? ஆம் சீனு, நான் நட்ட மரங்களவே. அவ எவ்வளவு வளர- பல ஆண்டுகள் அமைதியாக கழிகின்றன. இந்த கிராமம் எப்போதும் பசுமையாக இருக்கும். இங்கே விளையாட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராமம் அமைதியாகவும் பசுமையாகவும் இருக்கிறது. இந்த மரங்களே அடியில் ஓடு. ஒற்றை விதை கிராமத்தை மெதுவாக மாட்டியது. சிறிய அக்கறை செயல்கள் ஒரு புதிய எதிர்காலமாக உருவெடுத்தன. அந்த நிலம் மீண்டும் வாழக் கற்றுக்கொண்டது. வணக்கம் வணக்கம் நண்பர்களே, எங்களுடைய மேஜிக் கிட்டி டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சுவாரஸ்யமான கதைகள், அழகான அனிமேஷன்கள், குட்டீஸ்களுக்கு நிறைய மகிழ்ச்சி காத்திருக்கிறது.